நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசப் போறோம். தலைப்பை கேட்டாலே ஆச்சரியமா இருக்கும். நீங்க தூங்கும்போதும் பணம் சம்பாதிப்பது எப்படி? ஆமாங்க, இது சும்மா கதை இல்ல, இது நிஜம். நீ தூங்கும்போதும் பணம் சம்பாதிப்பது எப்படி? எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்னன்னா, நம்ம வேலைக்கு போகணும், உழைக்கணும். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம வேலை செஞ்சாலும் செய்யலேனாலும், உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாலும், இல்லனா நம்ம தூங்கும்போது கூட நமக்கு பணம் வந்தா எப்படி இருக்கும்? இது கனவா இல்ல நிஜமாவே சாத்தியமா? நம்ம வாழ்க்கையில ரெண்டு விதமான வருமானம் இருக்கு. ஆக்டிவ் இன்கம், அதாவது நாம நேரம் ஒதுக்கி உழைச்சு வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணம். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனில வேலை பார்க்கறது, கடை நடத்துறது. நாம வேலை செஞ்சா பணம் வரும், இல்லைன்னா கட். பாசிவ் இன்கம், இதுதான் நம்ம ஹீரோ. ஒரு தடவை நாம ஒரு விஷயத்தை உருவாக்கவோ ஒரு முதலீட்டை செய்யவோ கொஞ்சம் உழைப்ப போட்டா போதும். அதுக்கப்புறம் நாம தூங்கினாலும் வெக்கேஷன் போனாலும் அதுவே நமக்கு தொடர்ந்து பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பாசிவ் இன்கம் எப்படி ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்துச்சுங்கிறத பத்தி ஒரு அருமையான கதை பார்க்கலாம். இதுல நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கத்துக்கலாம். அந்த காலத்துல ஒரு மலை பக்கத்துல ரொம்ப அழகான சின்ன கிராமம் ஒன்னு இருந்துச்சு. ஆனா அந்த கிராம மக்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம். குடித்தண்ணி வேணும்னா பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மலையிலிருந்து தான் எடுத்துட்டு வரணும். அந்த கிராமத்துல ப்ரூனோ, பப்லோன்னு ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு. ரெண்டு பேரும் ரொம்ப ஆசையா கிராமத்துல இருக்கிற எல்லாரும் பணக்காரங்களாகணும், நல்லா வாழணும்னு நினைச்சாங்க. ரெண்டு பேருக்கும் நல்ல உடம்பு, தெம்பு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கிராமத் தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். யாரு மலை மேல இருந்து கிராமத்துக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு வாளி தண்ணீருக்கு ஒரு குறிப்பிட்ட காசு தரப்படும்னு சொன்னார். இத கேட்டதும் ப்ரூனோவுக்கும் பப்லோவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. நம்ம இனிமே கஷ்டப்பட வேண்டியதில்ல. சீக்கிரமே பணக்காரங்களாகலாம்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. ப்ரூனோவின் திட்டம் ஆக்டிவ் இன்கம் ஸ்ட்ராட்டஜி. உடனே ரெண்டு பேரும் பெரிய வாளியை எடுத்துக்கிட்டு மலைக்கு போனாங்க. அங்கே இருந்து தண்ணிய நிரப்பி வேக வேகமா ஓடி வந்து கிராமத்துல கொடுத்தாங்க. ஒரு வாளிக்கு பணம் கிடைச்சது. சாயங்காலம் வரைக்கும் இதையே செஞ்சாங்க. ரொம்ப களைச்சு போனாங்க. ஆனா அவங்க கை நிறைய பணம் இருந்துச்சு. ப்ரூனோ என்ன செஞ்சான் தெரியுமா? பாரு பப்லோ, இது ரொம்ப நல்ல வேலை. எவ்வளவு உழைக்கிறமோ அவ்வளவு பணம் வருது. நாளைக்கு இன்னும் ரெண்டு பெரிய வாளிகள் வாங்க போறேன். அப்போ ஒரே நேரத்துல இன்னும் அதிகமா தண்ணி எடுத்துட்டு வரலாம், அதிக பணம் சம்பாதிக்கலாம்னு உற்சாகமா சொன்னான். அவன் நினைச்சது சரிதான். ப்ரூனோ இன்னும் பெரிய வாளிகளை வாங்கினான். அதிக தண்ணி எடுத்துட்டு வந்தான். நிறைய பணம் வர ஆரம்பிச்சது. அவன் தினமும் காலையில சீக்கிரம் எழுந்து போவான். ராத்திரி நேரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைப்பான். பணம் வந்ததும் ஒரு நல்ல வீடு வாங்கினான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவன் நினைச்சான், நம்ம உழைப்பு தான் நம்மளோட செல்வம். ஆனா பப்லோவுக்கு மட்டும் மனசுல ஒரு உறுத்தல் இருந்துச்சு. அவன் யோசிச்சான், நம்ம உடம்பு எவ்வளவு நாளைக்கு இந்த வாளியை தூக்க முடியும்? ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா என்ன ஆகும்? அப்போ நமக்கு பணம் வராதே. வயசானா இந்த வாளியை தூக்கவே முடியாது. இப்ப வர்ற பணம் நம்ம வாழ்நாள் முழுக்க வராது. பப்லோ தன்னோட நண்பன் ப்ரூனோ கிட்ட இந்த யோசனைய சொன்னான். நண்பா, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஏன் மலையில இருந்து கிராமம் வரைக்கும் ஒரு பைப்லைன் அமைக்க கூடாது? அதுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் அதிகமா கஷ்டப்படணும். ஆனா ஒரு தடவை பைப்லைன் அமைச்சதுக்கு அப்புறம் நாம தூங்கும்போது கூட தண்ணி கிராமத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். நமக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். ப்ரூனோ இந்த கேள்வியை கேட்டதும் சத்தமா சிரிச்சான். என்ன பப்லோ, என்ன கனவு காண்ற? பைப்லைன், இதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? எவ்வளவு பணம் செலவாகும்? சும்மா பேசுனதை நிறுத்திட்டு வா வேலைக்கு. இந்த பைப்லைன் கீப்லைன்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. இப்போ கையில காசு வருது, இத மட்டும் பாருன்னு சொல்லி அவனை இழுத்தான். அந்த கிராமத்துல இருந்த மத்தவங்க கூட பப்லோவை பார்த்து கிண்டல் செஞ்சாங்க. எல்லாரும் ப்ரூனோ மாதிரி வாளியில தண்ணி தூக்கி உடனடி பணத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. பப்லோவோட வித்தியாசமான சிந்தனை அவங்களுக்கு புரியல. ஆனா பப்லோவோட மனசுல ஒரு முடிவை எடுத்துட்டான். சரி, ப்ரூனோ அவனோட வழியில போகட்டும், நான் ஏன் வழிய பாக்குறேன்னு நினைச்சான். பகல் நேரத்துல கொஞ்சம் நேரம் வாளியில தண்ணி தூக்கிட்டு வந்தான். இது அவனோட அன்றாட செலவுக்கு பயன்பட்டுச்சு. ஆனா மாலை நேரமானதும் மத்தவங்க எல்லாரும் ஓய்வெடுக்கும்போது பப்லோ தன்னோட பைப்லைன் அமைக்கும் வேலைய ஆரம்பிச்சான். கல்லு, மண்ணு, கஷ்டம் அதையெல்லாம் பார்க்காம உழைச்சான். இந்த பைப்லைன் அமைக்கிறதுக்கு நிறைய நேரம், உழைப்பு தேவைப்பட்டுச்சு. முதல் சில மாசங்கள்ல அவனுக்கு எந்த பலனும் கிடைக்கல. பைப்லைன் எப்ப முடியும்? இது ஒரு முட்டாள்தனமான வேலைன்னு எல்லாரும் அவனை பேச ஆரம்பிச்சாங்க.
ப்ரூனோவோ இன்னும் பெரிய வாழிகள், இன்னும் நிறைய பணம்னு சந்தோஷமா இருந்தான். ஆனா பப்ளோ எதை பத்தியும் கவலைப்படல. 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் மலையில இருந்து கிராமம் வரைக்கும் அந்த பைப்லைன் அமைச்சுக்கிட்டே இருந்தான். இறுதியாக 2 வருஷம் கழிச்சு ஒரு நாள் அந்த பைப்லைன் அமைக்கும் வேலை முடிஞ்சிச்சு. பப்ளோ பைப்லைனை திறந்து விட்டான். என்ன நடந்தது தெரியுமா? மலை மேலே இருந்து தண்ணி ஒரு வினாடி கூட நிக்காம, ராத்திரி பகல்னு பார்க்காம கிராமத்துக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு வாழி ஒரு குடம்னு இல்லாம எல்லையற்ற தண்ணி வர ஆரம்பிச்சது. பப்ளோவுக்கு இப்போ வாழிய தூக்கவே தேவையில்லை. அவன் தூங்கினாலும் விளையாடினாலும் ஓய்வெடுத்தாலும் தண்ணி கிராமத்துக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால பணம் வந்துகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பப்ளோ என்ன செஞ்சான் தெரியுமா? கிராம மக்களுக்கு ஒரு நல்ல விலையில அவங்க வீட்டுக்கே தண்ணி கிடைக்கிற மாதிரி வசதி செஞ்சு கொடுத்தான். கிராம மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே நேரம் ப்ரூனோவோட நிலைமை என்னாச்சு? அவனுக்கு முதுகெலும்பு வலி வந்துடுச்சு. அடிக்கடி உடம்பு சரியில்லாம போச்சு. பெரிய வாளிகளை தூக்க முடியாம அவனோட வருமானம் குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. அவனால வேலை செய்ய முடியலன்னா அவனுக்கு பணம் வர்றது நின்னு போச்சு. ப்ரூனோவுக்கு இப்போதான் புரிஞ்சது. தான் ஒரு நாளைக்கு எவ்வளவு உழைக்கிறோம்னு பார்க்காம பைப்லைன் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கலையேன்னு வருத்தப்பட்டான். இப்போ கிராமத்துல பப்ளோவை எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. அவன் இப்பவும் வேலை செஞ்சான். ஆனா அவனோட கவனம் பைப்லைனை இன்னும் பெருசாக்குறது, புது புது இடத்துக்கு தண்ணி கொண்டு போறதுன்னு இருந்துச்சு. அவனோட நேரம் பணமா மாறுறதுக்கு பதிலா அவனோட முதலீடு பைப்லைன் அவனுக்காக உழைச்சது. அதனால பப்ளோ அதிக சுதந்திரத்தோட கவலையில்லாம வாழ்ந்தான். அவனோட பைப்லைன் அவன் தூங்கும்போது கூட அவனுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுத்துச்சு. நண்பர்களே, இந்த கதை மூலமா நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வாழி தூக்குறது தப்பில்ல, ஆனா அதுவே நிரந்தரமில்ல. நம்ம மாசச் சம்பளம், தினசரி உழைப்பு எல்லாமே வாழில தண்ணி தூக்குறது மாதிரிதான். அது தற்காலிகமானது. அது இல்லாம நம்மால வாழ முடியாது. ஆனா அது மட்டுமே நிரந்தரமா இருக்கக்கூடாது. பைப்லைன் உருவாக்குங்க. நாம எல்லாரும் நமக்குன்னு ஒரு பைப்லைன் உருவாக்க ஆரம்பிக்கணும். அது என்னவா வேணா இருக்கலாம். ஒரு ஆன்லைன் கோர்ஸ் உருவாக்குறது, ஒரு வீடு வாங்கி வாடகைக்கு விடுறது, ஒரு புத்தகம் எழுதி அதுக்கு வர்ற ராயல்டி, யூடியூப் வீடியோஸ் போடுறது. ஆரம்ப உழைப்பு அதிகம், ஆனா பலன் நிரந்தரம். குழாய் அமைக்க ஆரம்பத்துல நிறைய உழைப்பு தேவைப்படும். மத்தவங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஆரம்ப உழைப்பு தான் பின்னாடி நாம தூங்கும்போதும் பணம் சம்பாதிக்கிற வாழ்க்கையை அமைச்சு தரும். இன்னைக்கு நாம பணத்துக்காக உழைக்கிறோம், ஆனா அறிவாளியானவங்க பணத்தை நமக்காக உழைக்க வைக்கிறாங்க. நீங்களும் உங்க பைப்லைனை உருவாக்க ஆரம்பிங்க. அப்போதான் நீங்க ஓய்வெடுக்கும் போதும் சந்தோஷமா இருக்கும் போதும், ஏன் தூங்கும்போது கூட பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.